ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ இது வந்து இப்போ வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்காக செட் 11 ஆல்ரெடி நம்ம 10 செட்டு பார்த்தாச்சு. 10 செட் அப்படின்றப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா 200 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, 200 கொஸ்டின் அப்படின்றப்ப வெறுமனையா வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பாயிண்ட்ன்றது கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டுக்கு மேலே படிச்சிருப்பீங்க. அப்படி பார்த்தா ஒரு 2500 விஷயத்துக்கு மேலே நீங்கள் இந்த செட்லேயே பார்த்துருப்போம். அதே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இதில் ரிப்பீட் ஆகும். இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க. 11th வீடியோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 11th செட் எடுக்க போகிறோம். இதுலயே பார்ப்பீங்க நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் வேற வேற செட்ல. ஓகே, ஸோ அதாவது அடுத்தடுத்து வர ஷிஃப்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறீங்க. ஸோ பிளஸ் ரிவிஷனுமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க போகுது. ஓகே, சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் அதே வந்து பார்த்துட்டீங்கன்னா எஸ்எஸ்சியோட ஃபேவரட் டாபிக்கான 2011 சென்சஸ் 2011 சென்சஸ் படி வந்து பார்த்துட்டீங்கன்னா லீஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகே, லீஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா, கம்மியா வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பீகார். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பீகார். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லிட்ரேட் அப்படின்னு வந்துட்டு அதாவது எழுத படிக்க தெரிஞ்சவங்க, ரைட்டா. ஸோ லிட்ரேட் அப்படின்னு வந்துட்டு ஸ்டேட். இன்கேஸ் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எது ஹையஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கேரளா. லோயஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பீகார். ஓகே, இதுவே யூனியன் பிரதேசம் ஹையஸ்ட் லிட்டரரி யூனியன் டெரிட்டரி அதிகமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து எந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்காங்க லட்சதீப். கம்மியா வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. இது 2011 சென்சஸ்ல எடுக்கிறப்ப தாத்ரா நகர் ஹவேலி. இதுவே 2020 வந்து இந்த தாத்ரா நகர் ஹவேலி தமன் அண்ட் டியூ ஒன்னாயிருச்சு, ரைட்டா. 2 யூனியன் பிரதேசம் ஒன்னாக்கிட்டாங்க. அதுக்கடுத்து லிட்ரேட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த மாவட்டத்தில் அதிகமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா சர்ச்சிப் எங்க இருக்குது அப்படின்னா மிசோரம்ல இருக்கு. அதுக்கடுத்து எந்த மாவட்டத்தில் வந்து கம்மியா எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா அலிராஜ்பூர் மத்திய பிரதேசம். ஓகே, ஸோ இப்போ வந்து சென்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இதை தான் வந்து 2-3 ஷிஃப்ட்ல வந்து இதே தான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா. ஸோ ஒரு தடவை பார்த்துருவோமா. சென்சஸ் 2000 சென்சஸை பொறுத்த வரைக்கும் 1921 எடுக்கப்பட்டதை வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்ட்டு சொல்றாங்க. 1921 தான் காரணம். ஏன்னா மேலேயே வந்து அந்த லைன் போட்டிருக்கல என்ன அப்படின்னா, ஸோ 1921க்கு முன்னாடி வந்து மக்கள் தொகை அப்படின்றது குறைஞ்சது, அடுத்து கூடிச்சு, அடுத்து குறைஞ்சது, அடுத்து குறைஞ்சது, அடுத்து குறைஞ்சது அப்படின்ற மாதிரி நிலையா இல்லாமே இருந்துச்சு. ஆனா 1921க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கூடிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி கூடிச்சு, அடுத்து கூடிச்சு, நிலையான வளர்ச்சியாக இருந்துச்சு மக்கள் தொகை, ரைட்டா. அடுத்து 2024 படி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் யார் அப்படின்னா மிருட்டுஞ்சய் குமார் நாராயண். 2011 சென்சஸ் படி வந்து 15வது சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம்க்கு அப்புறம் எடுக்கப்படுற 7வது சென்சஸ். இந்தியாவினுடைய செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்கிறாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்கிறாங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்தியா ஃபுல்லா லிட்ரேட் அப்படின்னு பாக்குறப்ப 74.04. அதுல மேல் அப்படின்றவங்க வந்து மேல் வந்து 82.14, ரைட்டா. 82 இதை வந்து 82.14 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்க 14 இருக்கா, 14 into 2 எவ்வளோ 28, அதை அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க, ரைட்டா. 14 into 2 28 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா. அதுக்கப்புறம் பாருங்க 4566 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், ரைட்டா. ஃபீமேலுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ மேலுக்கு எப்படி, அதாவது லிட்ரேட் அப்படின்னு பாக்குறப்ப 74.04, ரைட்டா. இதே மேல் லிட்ரஸினா 14 எழுதிட்டு அப்புறம் இந்த 28 இப்படி போட்டுருணும், ரைட்டா. 28 அப்படி போட்டோம். ஃபீமேல் பார்க்குறப்ப 4 அப்புறம் 5 அடுத்து 6, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பாப்புலேஷன் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சதுர கிலோமீட்டர்ல அதிகமான மக்கள் இருக்கிறது வந்து எங்கன்னா பீகார்ல அதிகமா இருக்காங்க, அருணாச்சல் பிரதேஷ்ல கம்மியா இருக்காங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது உத்தரப்பிரதேசம், கம்மியா இருக்கிறது சிக்கிம். லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கம்மியான மாநிலம் வந்து பீகார். ஓகே, கேரளாக்கு அடுத்து வந்து எது அதிகம்னா மிசோரம். இதுவே அதிகமான ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரியோ கேட்டாங்க அப்படின்னா கேரளாக்கு அடுத்ததுன்னா அது வந்து லட்சதீப் தான். ஏன்னா கேரளா வந்து 93.91%, லட்சதீப் வந்து 2.28%, ரைட்டா. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இது ரொம்ப முக்கியம். அதாவது லிட்ரஸி எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து அதிகமான கேப் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய கேப் இருக்கிற மாநிலம் வந்து எதுனா அது ராஜஸ்தான் தான். ஆண்கள் வந்து 78%, பெண்கள் வந்து 52%, ரைட்டா. அடுத்து செக்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கிற மாநிலம் கேரளா, கம்மியா இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜஸ்தான், ரைட்டா. இது கம்மியா இருக்கிறது வந்து ஹரியானா, HL, சரியா. எல்னா லோ. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வந்து
அதாவது டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது தானே, கம்மியான மக்கள் தொகை இருக்கிறது திபாங் வேலி. பாப்புலேஷன் growth ரேட் 2001 இருந்து 2011 வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாக வந்து ஏறி இருக்கிறது, அதிகமாக கூடியிருக்கிறது வந்து குறுங்கு குமே, அதாவது 111%. 2001 கம்பேர் பண்றப்ப 2011 மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க. கம்மியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்லே மாவட்டம். செக்ஸ் ரேஷியோ மாஹேல அதிகமாக இருக்கு, டமான்ல வந்து கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் லிட்ரஸி ரேட் சர்ச்சிப்ல வந்து அதிகமாக இருக்கு, அலிராஜ்பூர்ல கம்மியாக இருக்கு. பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து அதிகமாக இருக்கிறது நார்த் ஈஸ்ட் டெல்லி, கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திபாங் வேலி. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து அந்த லிட்ரஸ் அப்படி டோட்டலாக வந்து இந்த சென்சஸ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட். ஸோ லிட்ரேட் அப்படின்றதுக்கு வந்து லிட்ரஸி ரேட்டுக்கு நம்ம ஷார்ட்கட்டுமே இதில் பார்த்தோம். 74.04 எப்படி எழுதுறது, 82.14, 65.46 அப்படின்றதெல்லாம் பார்த்தோமா. கரெக்டாக இதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எழுதுற நல்லா இப்போ நான் திரும்பியுமே சொல்கிறேன். ஸோ எஸ்எஸ்சியோட ஃபேவரட் டாபிக் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது இந்த சென்சஸ் 2011 தான். சரியா? ஸோ அப்போ 2011 சென்சஸை ஒரு கொஸ்டினும் பார்க்குறப்ப அந்த பாயிண்ட் எல்லாம் இந்த சென்சஸ் இந்த ஒரு ஸ்லைடு தான். ரைட்டா? இந்த ஸ்லைடில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க போகிறோம். கடைசியாக இந்த இதை வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி விட்டுட்டு போனாலே போதுமானதோ, அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேயா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்ஷன், இது பக்வாடா. ஓகேயா? சரி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் தீம் போர்ஷன் பக்வாடா 2023. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணதும் யாருன்னு கொடுத்துட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றதான் கேள்வி. சரியா? போர்ஷன் பக்வாடா 2023 அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அதனுடைய தீம் கருப்பொருள் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மில்லட் பேஸ்ட் ஃபுட்ஸ் ஃபார் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. சரியா? மில்லட் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் போர்ஷன் அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல மீனிங் என்னன்னா நியூட்ரிஷன் அப்படின்னு அர்த்தம். போர்ஷனுக்கு மீனிங் வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய கருப்பொருள் அப்படின்றது மில்லட் பேஸ்ட் ஃபுட்ஸ் ஃபார் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. சரியா? ஸோ இந்த நியூட்ரிஷன் ரிலேட்டடா வேற ஒரு திட்டத்தையுமே வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து லான்ச் பண்ணார். என்ன திட்டம் அப்படின்னா பிஎம் போஷான் அப்படின்ற ஒரு திட்டம். ரைட்டா? இது வந்து எப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 2023 போல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஆக்சுவலாக பிஎம் போஷான் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணது 2018. இந்த போஷான் பக்வாடா தான் வந்து 2023 போல. போஷான் அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம் போஷான் இது வந்து 2018 மார்ச் மாசத்துல லான்ச் பண்ணது. இந்த போஷான் அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரதான் மந்திரி, அதாவது பிரைம் மினிஸ்டர் இல்ல பிரதான் மந்திரி, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர் ஆர்ச்சிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நௌரிஷ்மெண்ட். இதுவா? சரியா? இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரிஷன் ரிலேட்டட் தான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போஷன் POSH அதுக்கப்புறம் என் போஷான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர் ஆர்ச்சிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் நௌரிஷ்மெண்ட். சரி, அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2023 ஜூலை, இது வந்து அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து எந்த ஒரு ஃபெடரேஷனுக்கு வந்து பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா? பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பிரசிடென்ட்டா இவரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. சரியா? எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்போ அப்படின்னா 1950. ஸோ வாலிபாலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்கன்னா 6 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க வாலிபாலில். பேஸ்கெட் பால்ல எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்கன்னா ஒரு டீமுக்கு 5 பிளேயர்னு வச்சு விளையாடுவாங்க. ஒரு டீமுக்கு 5 பிளேயர். வாலிபால்ல ஒரு டீமுக்கு 6 பிளேயர் அப்படின்ட்டு வச்சு விளையாடுவாங்க. பேஸ்பாலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீமுக்கு வந்து 9 பிளேயர் அப்படின்னு வச்சு விளையாடுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க, ஃபெஸ்டிவல் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேள்வி. இதை நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். திரிசூர் பூரம் அப்படின்னாலே வந்து எங்க அப்படின்னா கேரளா. சரியா? திரிசூர் பூரம் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கேரளா. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் கரெக்ட் நிறைய வெடியெல்லாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கு திரிசூர் பூரம் எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா. கேரளாவை பொறுத்த வரைக்கும் வேற என்ன ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்றதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா ஓணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா விஷு. ஓணம் ஃபேமஸ், அதுக்கப்புறம் வந்து விஷு ஃபேமஸ். இதெல்லாம் முக்கியமானது. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட், பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின். சரியா? இந்திய பாராளுமன்றம் வந்து எதையெல்லாம் சேர்ந்தது அப்படின்றதான் கேட்கறாங்க. ஓகே, இது வந்து பிரசிடென்ட் பிளஸ் 2 ஹவுசஸ். சரியா? இதை வந்து நான் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி போடுறேன்.
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியன் பார்லிமெண்ட். ஓகே, இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சேர்ந்தது வந்து இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோக்சபா. லோக்சபா ரைட்டா, மக்களவை. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபா, மாநிலங்களவை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். ஓகே, ஸோ இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ லோக்சபா பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா லோக்சபாவில் வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல் 79 ரைட்டா. ஆர்டிகல் 79 அப்படின்றத வந்து எதை சொல்றாங்கன்னா லோக்சபாவை பத்தி பேசுது. ஆர்டிகல் 79 லோக்சபா வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. லோயர் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, அதுக்கப்புறம் வேற எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல் 81. ஆர்டிகல் 81 லோக்சபாவுடைய காம்போசிஷன், அதாவது அது எத்தனை மெம்பர்ஸை கொண்டு இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 81. ஸோ காம்போசிஷன் எப்படி பேசுது அப்படின்னா டோட்டலா இந்திய அரசியலமைப்புல வந்து மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 550 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 550க்கு மேல இருக்கக்கூடாது. அந்த 550 வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படின்னா 530 + 20 அப்படின்ட்டு. இந்த 530 வந்து ஸ்டேட்ஸுக்கு, சரியா, ஸ்டேட்ஸுக்கு. இந்த 20 வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. ஓகே, ஸோ ஆனா இப்போ காம்போசிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எத்தனை இருக்கிறாங்க அப்படின்னா 543 பேர் இருக்கிறாங்க. சரியா, ஸோ மேக்சிமம் 550 இருக்கலாம், ஆனா இப்போ வந்து 543 பேர் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 552 தான் இருந்துச்சு, ஆனா அந்த ஆங்கிலோ இந்தியன் 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 79 ஆர்டிகல் 81 இதுதான் பேசுது. அதுக்கப்புறம் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல் 80. இந்த ஆர்டிகல் 80 அப்படின்றது வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபா வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ராஜ்யசபாவை அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாவை லோயர் ஹவுஸ், ராஜ்யசபாவை அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேர் இருக்கு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கு. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களவை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. ஆர்டிகல் 80 வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜ்யசபாவினுடைய காம்போசிஷன். சரியா, ராஜ்யசபால டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆர்டிகல் 80 சொல்றாங்க. ஸோ காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்புல மேக்சிமம் ராஜ்யசபால எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா 250 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, 250. அந்த 250 வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 238 தனியாகவும் 12 தனியாகவும் பிரிக்கிறாங்க. இந்த 238 எலெக்டட் ரைட்டா, இன்டைரக்ட்லி எலெக்டட். டைரக்ட்லி எலெக்டடா இன்டைரக்ட்லி எலெக்டடா அப்படின்னு கேட்டா இன்டைரக்ட்லி எலெக்டட், இன்டைரக்டா எலெக்ட் ஆனவங்க. மீதி 12 பேர் நாமினேட் ஆனவங்க. சரியா, ஆனா இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க ராஜ்யசபால அப்படின்னா 245 பேர் இருக்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கலாம்னா 233 தனியாகவும் 12 பேர் தனியாகவும். இந்த 233 பேர் இன்டைரக்டா எலெக்ட் ஆகி வரவங்க, மீதி 12 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாமினேட் ஆகிறவங்க. சரியா, ஸோ அப்போ இந்த மீதி 12 பேர் நாமினேட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாங்களா, இந்த நாமினேட் ஆகிறவங்க வந்து எந்தெந்த ஃபீல்டுல இருந்தெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கலை, ஆர்ட். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இலக்கியம், லிட்ரேச்சர். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவியல், சயின்ஸ். இன்னொன்று சோஷியல் சர்வீஸ். இந்த ஃபீல்டில் இருந்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஆளுங்க, பெரிய ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் அச்சீவ் ஆனவங்க. இந்த ஒரு 4 ஃபீல்டில், இதான் 4 ஃபீல்டு தான். ஓகே, இதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்றது வந்து எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் பிரசிடென்ட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 52 இருந்து ஆர்டிகல் 62 வரைக்கும் பிரசிடென்ட்டை பற்றி பேசுகிற ஆர்டிகல்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்லைடு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டா, நெக்ஸ்ட் இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நியூ பார்லிமெண்ட். ரைட்டா, நியூ பார்லிமெண்ட்டை வந்து டிசைனர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பீமல் பட்டேல். நியூ பார்லிமெண்டோடைய டிசைனர் வந்து பீமல் பட்டேல். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எதை பத்தி கேட்கறாங்கன்னா ஸோ கிரீன் ரெவல்யூஷன் பத்தி, எஸ்எஸ்சியோடைய இன்னொரு ஃபேமஸான டாபிக். ரைட்டா, ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு புதிய அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தான். கரெக்டு தான். 1950s to 1960s உருவானது தான். இதுவும் கரெக்டு தான். ஸோ அவங்க வந்து
இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் மெக்சிகோ. அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ்னால உருவானது. மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் கோதுமை, அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது வந்து எங்க இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் எதுவுமே புரியல அப்படின்னாலும் ஈஸியா அட்டன் பண்ணலாம். ரைட்டா? இது எப்படி தெரியுமா? வீட் அப்படின்னு இருக்கு. வீட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான்? மெக்சிகோ அப்படின்னு கொடுத்துருக்கான். வீட் இன்ஸ்டியூட் மெக்சிகோ. ரைஸுக்கு என்ன கேட்கறாங்க? நம்ம என்ன பார்த்தோம்? ரைஸ் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ரைஸ்னா பிலிப்பைன்ஸ். அந்த ஸ்லைடை ஒரு தடவை பார்த்துடலாமா? கிரீன் ரெவல்யூஷனுக்கு. ஸோ இவ்வளவுதான். இந்த 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 விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை இந்த இந்த கிட்டத்தட்ட இதுல எழுதியிருக்க 5 பாயிண்ட் வந்து நம்ம லாஸ்டா பட்ட 10 வீடியோல இருந்து அனலிசிஸ் பண்ணி ஒரே ஸ்லைடா எழுதியிருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25க்கு மேல கொஸ்டின் வந்து இப்ப ரீசெண்டா கேட்டிருக்கேன், எக்ஸாம்ல கேட்டிருக்கேன். வெறும் இந்த 5 பாயிண்ட்ல இருந்து மட்டுமே. ஸோ கிரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷனோட இந்தியா, சரியா? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டா எம்.எஸ். சுவாமிநாதன். வேர்ல்டு அப்படின்னு கேட்டா நார்மன் போர்லாக். கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1965 to 68. கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் எந்த 5-year பிளான்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தேர்ட் 5-year பிளான். தேர்ட் 5-year பிளானுடைய டைம் லைன் 1961 to 66. அந்த டைம்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. கிரீன் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண மாநிலம் பஞ்சாப். பஞ்சாப்க்கு அடுத்து தான் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம், PHU அப்படின்னு PHU பஞ்சாப், அதுக்கப்புறம் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா HYV சீட். HYV சீட்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட். ஹைனா அதிகமாக, ஈல்டிங்னா விளைச்சல், அதிகமான விளைச்சல் கொடுக்கும் விதைகள். சரியா? இந்த விதைகளை வந்து கோதுமை விதைகளை வந்து எங்க இருந்து வாங்கியிருக்காங்கன்னா மெக்சிகோ. அதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரியா? கோதுமை விதைய மெக்சிகோ, ரைஸ் விதைய பிலிப்பைன்ஸ். ரைட்டா? அது நம்ம ஆப்ஷன்ல நம்ம வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ரைட்டா? இப்ப ஞாபகம் டபிள்யூனா அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? எம். சரியா? வீட்டுன்னா என்ன? மெக்சிகோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரைஸுக்கு வந்து பிலிப்பைன்ஸ். ஸோ ஆர்னா என்ன? பி. ரைட்டா? ஸோ ஆர்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா PRP அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைஸ்னா பிலிப்பைன்ஸ், டபிள்யூ வீட்னா மெக்சிகோ. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே போதுமானதான் கிரீன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ வேற ஏதாச்சும் இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டாலும் எதுல இன்க்ளூட் பண்ண போறோம்னா இதே ஸ்லைட்ல தான் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். ஏன்னா இதை வந்து கடைசியா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகே? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பேர் கொடுத்துருக்காங்க, அவங்க அசோசியேட் ஆன ஸ்போர்ட்ஸ் வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பிளேயர்ஸோட நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்மிருதி மந்தனா, அதுக்கப்புறம் ஜோதி ஆராய்ச்சி. ஸோ ஸ்மிருதி மந்தனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் ஆகுனா ஹாக்கி, இது கிரிக்கெட் கூட ரிலேட் ஆனவங்க. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ இது கரெக்ட், இது தப்பு, இது தப்பு. ஓகே? அதுக்கப்புறம் ஜோதி ஆராய்ச்சி இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தப்பாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க? கிரிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே தப்பு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நெய்தர் ஏ நார் பி. ஏயும் கிடையாது, பியும் கிடையாது. சரியா? ஸ்மிருதி மந்தனா அவர்கள் வந்து கிரிக்கெட் கூட அசோசியேட் ஆனவங்க. ஜோதி யாராஜி அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அத்லெட்ஸ். அவங்க வந்து அத்லெட். என்ன ஸ்போர்ட், என்ன ஈவெண்ட் அப்படின்னா வந்து 100 மீட்டர் ஹேர்டில்ஸ். சரியா? 100 மீட்டர் ஹேர்டில்ஸ், 100 மீட்டர் தடகள தாண்டுதல். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். அவங்க வந்து அத்லெட் அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மிருதி மந்தனா அவர்கள் வந்து கிரிக்கெட். ஸோ அப்போ ரெண்டுமே தப்பாக தான் மேட்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டான்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஒரு டான்ஸ் கொடுத்து அந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட் கூட அசோசியேட் ஆனது அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாப். கித்தா டான்ஸ் வந்து பஞ்சாப். ஸோ இப்போ இதில் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து கிரிக்கெட் டீம், இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய உமன்ஸ் கேப்டன். சரியா? இந்தியன் உமன்ஸ் டீம் கேப்டன் இருக்குல்ல, இந்தியன் உமன்ஸ் டீம் கேப்டன். கிரிக்கெட்டுக்கு யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஓகே? ஸோ அதே மாதிரி இந்தியன் உமன்ஸ் டீம் கேப்டன் ஹாக்கிக்கு வந்து யார் அப்படின்னா சலிமா டெட்டே. ஓகே? சரி. நெக்ஸ்ட் இதுல என்ன கேட்கறாங்கன்னா கித்தா டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட் கூட அசோசியேட் ஆனது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பஞ்சாப். ஓகே? பஞ்சாப்ல வேற என்ன டான்சஸ்லாம் வந்து ஃபேமஸ் அப்படின்னா பாங்க்ரா டான்ஸ், அதுக்கப்புறம் டாஃப் டான்ஸ்,
தமான், பாண்ட், நக்குவால். சரியா? நக்குவால். ஸோ பாங்க்ரா, டாஃப், தமன், பேண்ட் அண்ட் நக்குவால். இந்த டான்ஸ்லாம் வந்து ஃபேமஸான டான்சஸ். ரைட்டா? அடுத்த கேள்வி எது கேட்குறாங்கன்னா ஹிஸ்ட்ரியில வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து இப்ப எஸ்எஸ்சி இப்போ லாஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடியில கேட்டிருக்க, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கேட்டுட்டு இருக்க 3வது கொஸ்டின். ரைட்டா? ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா காதிர் பெய்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் காதிர் பெய்ட் அப்படின்ற இடம் உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ ரான் ஆஃப் கட்ச் அப்படின்ற பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா குஜராத்ல இருக்குது. ரைட்டா? ஸோ அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அதையுமே வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஃபர்டைல் சாயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு, தோலாவீராவும் குஜராத்ல இருக்கு. ஸோ ஆனா இப்ப வந்து மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான், ஹரப்பாவும் பாகிஸ்தான். அப்ப இந்த ரெண்டு ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப மீதி இரண்டுமே இருக்குது. அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச் குஜராத்னு தெரியும். அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா இன்கேஸ் தோலாவீரா எங்க இருக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. லோத்தல வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லோத்தல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லோத்தல போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, துறைமுக நகரம். ஏன் துறைமுக நகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா லோத்தல் வந்து இங்க இருக்கும். சரியா? அதாவது கடலுக்கு பக்கத்துல இருக்கும். ஆனா தோலாவீரா மேல இருக்கு. ஸோ கடலுக்கு பக்கத்துல இருந்தா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குமா? டவுட் தான். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் தோலாவீரா தான். ஸோ இதுக்கான ஆன்சர் தோலாவீரா. இந்த மாதிரி கூட நம்ம வந்து கொஸ்டினை வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து லோத்தல் இருக்கா, லோத்தல வந்து போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லோத்தல் வந்து எங்க இருக்குது அப்படின்னா குஜராத்ல இருக்கு. லோத்தல் குஜராத்ல இருக்கு. லோத்தல் எந்த நதியின் கரையோரம் வந்து இருக்குதுன்னா போகவா நதி. போகவா நதியின் கரையோரம் வந்து இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா மொஹஞ்சதாரோ வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா லர்கானா மாவட்டம். லர்கானா டிஸ்ட்ரிக்ட், டிடினா டிஸ்ட்ரிக்ட். ஓகே. லர்கானா மாவட்டம் எங்கன்னா பாகிஸ்தான். இல்லைன்னா லர்கானா மாவட்டம் சிந்து பகுதி எங்க இருக்குன்னா பாகிஸ்தான். சரியா? ஏன்னா ஆப்ஷன்ல இன்கேஸ் லர்கானா அப்படின்றதும் கொடுப்பாங்க, இல்லைன்னா சிந்துன்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா பாகிஸ்தான் கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து பகுதியில் இருக்கிற லர்கானா மாவட்டத்துல தான் உங்களுக்கு மொஹஞ்சதாரோ இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் ஹரப்பா பாகிஸ்தான். நெக்ஸ்ட் வந்து மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் எந்த நதியின் கரையோரம் இருக்குன்னா இந்தஸ் நதி. ஆர் போட்டு டால் வச்சிருக்கேன். இந்தஸ் நதி ரிவர். ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரவி ரிவர். அதுக்கப்புறம் வந்து லோத்தல் வந்து போகவா நதி. அதை பார்த்தோம். இந்த போகவா நதி எந்த நதியின் கிளை நதி அப்படின்னா சாபர்மதி நதியின் கிளை நதி தான் வந்து போகவா நதி. ஓகே. அதுக்கப்புறம் தோலாவீராவும் எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. தோலாவீரா எந்த நதியின் கரையோரம் அப்படின்னா லுனி நதி. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த சைட் அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ். இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே. சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 3300 பிசில இருந்து பிஃபோர் கிரைஸ்ட்ல இருந்து 1300 பிசி வரைக்கும். ஓகே. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா டாபர்நேயர். சரியா? டாபர்நேயருடைய ட்ரையாட்ல வந்து எத்தனை ட்ரையாட் இருந்திருக்குது அப்படின்றதுதான் கேள்வி. சரியா? அதாவது ட்ரையாட் அப்படின்றது 3. சரியா? ட்ரையாட் அப்படின்னா 3 அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து ட்ரையாட் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு சிமிலரான ப்ராப்பர்ட்டி இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது எல்லாமே அந்தந்த குரூப்புக்கு வந்து சிமிலரா இருக்கும். ஸோ இது மாதிரி எத்தனை குரூப் வந்து அவர் பிரிச்சார் அப்படின்றதுதான் கேள்வி. இதுல ஆக்சுவலா ஆன்சர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எஸ்எஸ்சில வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 4 ஆப்ஷன்ல வந்து எதுவுமே இல்லை அப்படின்றது. மேபி இதுல வந்து அந்த கீ அப்படின்றது கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். இதுல வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3. இது 3. நான் இதுல வந்து புக்லயுமே ஒரு 2-3 புக்ல பாத்திருந்தேன். ஸோ என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்கேஸ் இதுல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்து வர வீடியோஸ்ல நான் சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3. ஓகே. ஸோ அந்த 3 அப்படின்றது என்ன அப்படின்னா டோட்டலா 3 ட்ரையாடு. இந்த டோட்டலா ஹவு மெனி ட்ரையாட் அப்படின்றதான கேள்வி. மொத்தம் எத்தனை ட்ரையாட் அப்படின்னா 3 ட்ரையாடு. 1 2 3 ட்ரையாட். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாட்ல வந்து என்னென்ன எலமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம்.
ஓகே, லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாட்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரையாட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல 3 எலமெண்ட். ஏன்னா ட்ரை அப்படின்னாலே 3 தான், சரியா? செகண்ட் ட்ரையாட்ல வந்து கால்சியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரியம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோன்டியம். இது வந்து ரெண்டாவது ட்ரையாட்ல. மூணாவதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா குளோரின், புரோமைன், அயோடின். இது வந்து மூணாவது ட்ரையாட்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாபர்னியர், சரியா? டாபர்னியருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஜோஹன் வால்ஃப்கேங் டாபர்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட், ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஆய்வாளர், சரியா? ஜெர்மன் கெமிஸ்ட் ஜோஹன் வோல்ஃப்கேங் டாபர்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாட் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட், அதுக்கு எல்லாமே சிமிலரா ப்ராப்பர்ட்டி இருக்கும், சரியா? ஸோ 3 ட்ரையாடு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 3 ட்ரையாட்ல என்னென்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்றதையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ், அதாவது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு என்று அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்றது தான் கேள்வி, சரியா? ஸோ அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வங்காள மறுமலர்ச்சி இயக்கத்திலே வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமான பங்கு வகித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள், சரியா? ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரை தான் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜாராம் மோகன் ராய் பத்தி நான் வேற ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1814 வந்து ஆத்மிய சபா அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பார், ஒரு ஆர்கனைசேஷன். ஆத்மிய சபா எப்ப அப்படின்னா 1814. அதுக்கடுத்து 1821 வந்து கல்கட்டா யூனிடேரியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் உருவாக்கியிருப்பார். கல்கட்டா யூனிடேரியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பார், ரைட்டா? அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து 1828 வந்து பிரம்மோ சபா. ஸோ இதை வந்து உருவாக்கியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது 1829 ராஜா ராம் மோகன் ராய் அவர்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வில்லியம் பென்டிக். ஸோ வில்லியம் பென்டிக் அவர்கள் வந்து ராஜாராம் மோகன் ராய் உதவியினால வந்து பார்த்துட்டீங்கன்னா எதை ஒழிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சதி, உடன்கட்டை எறிவதை வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணாங்க. யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் உதவியினால வில்லியம் பென்டிக் அப்படின்றவர் அபாலிஷ் பண்ணாரு, சரியா? அந்த டைம்ல வந்து வில்லியம் பென்டிக் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தார், இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தார், ஓகே? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர், அதாவது வார நாளிதழ் வந்து ஒன்று ஆரம்பிச்சார். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சதியை ஒழிப்பதற்காக, உடன்கட்டை எறிவதை ஒழிப்பதற்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு வார நாளிதழ் அப்படின்ற ஒன்றை உருவாக்குனார். அந்த நாளிதழ் பேர் வந்து சம்பத் கௌமுடி. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய பெயர் சம்பத் கௌமுடி, ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ராஜாராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் இது நீங்க படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவினுடைய நேஷனல் ஆந்தம் ஜனகணமன அதை வந்து எழுதினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள், ஜனகணமன, ஓகே? அதுக்கப்புறம் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் வந்து இந்தியாவினுடைய நேஷனல் சாங்கான வந்தே மாதரம் எழுதியவர், ஓகே? யாருன்னா பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய். இந்த வந்தே மாதரம் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் எழுதிய ஆனந்த் மத் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து, ஆனந்த் மத் அப்படின்ற ஒரு நாவல்ல இருந்து தான் அந்த ஒரு பாட்டை வந்து எடுத்திருக்காங்க, வந்தே மாதரம், சரியா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவின் அரசியலமைப்புல இருக்கிற பாடிஸ் எல்லாமே அதுல வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குல்ல, ஆர்டிக்கல் மூலியமா ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனல் பாடி எது அப்படின்னு கேட்கறாங்க. இது கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல இதுக்கான ஆன்சர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 324 கீழே வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, சரியா?
ஸோ அப்போ இந்தியாவில் வந்து வேற என்ன பாடிலாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல், சரியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. அதுக்கு அடுத்து வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி. நான் ஆர்டிக்கல் எழுதி போடுறேன், சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், எஸ்எஃப்சினா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், எஸ்இனா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஃப்சி அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில். நெக்ஸ்ட் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தான். இப்போ இதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆர்டிகல் 76, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுக்கு வந்து ஆர்டிகல் 148. அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிகல் 165, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் 243 ஐ, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 243 கே, ஃபினான்ஸ் கமிஷன் 280, ஜிஎஸ்டி கவுன்சில் 279 ஏ, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நார்மலாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே 315 323 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் இந்த மூணுத்தையுமே ஈஸியாக படிச்சிடலாம். நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் 338, இது 338, இது 338. எப்படி படிக்கலாம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் 338, நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் 338 ஏ, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் 338 பி. ஓகே, இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்றோம்னா இந்திய அரசியலமைப்புல இருக்கிற ஆர்டிகல்ஸ் வச்சு இந்த பாடிஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, சரியா. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஒருத்தரை வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து வோக்கலிஸ்ட், அதாவது இந்திய கிளாசிக்கல் பாடகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து மேவட்டி மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்றாங்க, மேவட்டி மேஸ்ட்ரோ அப்படின்னு அழைக்கப்படுறார். அவர் வந்து கயால் சிங்கிங் அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கயல் பாடுவதில் அவர் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது அவர் யார் அப்படின்றதான் கேள்வி. இந்தியன் கிளாசிக்கல் சிங்கர், மேவட்டி மேஸ்ட்ரோ அப்படின்னு அழைக்கிறோம், கயால் சிங்கிங் பாடுவார். ஸோ அவர் வந்து யார் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் பண்டிட் ஜஸ்ராஜ் அவர்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உஸ்தாத் பிஸ்மில்லா கான், இவர் வந்து ஒரு ஃப்ளூட் பிளேயர், ரைட்டா. ஸோ ஃப்ளூட்ன்றதை விட ஷெனாய், ரைட்டா. ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷெனாய் பிளேயர், ஃப்ளூட் கிடையாது, ஷெனாய். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹரிபிரசாத் சௌரேசியா, இவர் வந்து ஃப்ளூட். ஹரிபிரசாத் சௌரேசியா வந்து ஃப்ளூட். ஓகே. ஸோ ஃப்ளூட் அப்படின்றதுக்கு வந்து இவர் வந்து மெயினாக ஃப்ளூட்டில் வந்து ஒரு டைப் இருக்கு, என்னன்னா பான்சூரி, அதாவது சைடில் வச்சு வாசிக்கிறது, சரியா. பான்சூரி, ஃப்ளூட்ல பான்சூரி இவரோட இன்ஸ்ட்ருமெண்ட். யாருன்னா ஹரிபிரசாத் சௌரேசியா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன், இவர் வந்து தப்லா, ஓகே. ஸோ இவரோட உஸ்தாத் ஜாகிர் ஹுசைனுடைய ஃபாதர் தான் வந்து யார் அப்படின்னா அல்லா ராக்கா, இவருமே தப்லா பிளேயர் தான், அல்லா ராக்கா. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேயர் எந்த ஸ்போர்ட்ஸ் கூட சேர்ந்தவங்க அப்படின்றதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டேபிள் டென்னிஸ். மௌமா தாஸ் வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவர் அப்படின்னா டேபிள் டென்னிஸ். ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிளேயர் விளையாடுவாங்கன்னா 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அடுத்த கேள்வி. ஸோ ஒரு டான்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஆடுவாங்க அப்படின்றத கொடுத்துட்டு அது என்ன டான்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இந்த டான்ஸ் வந்து கர்நாடகால தான் ஆடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியாச்சு. அது எப்படி ஆடுவாங்க அப்படின்னா அவங்க பெரிய ட்ரம் இருக்குல்ல, ஒரு பெரிய ட்ரம்ஸை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுடைய கழுத்தை சுத்தி கட்டிக்கிட்டு அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அதை அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் தோலு குனித்தா, சரியா, தோலு குனித்தா அப்படின்றது தான்.
ஸோ இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து வேற என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஃபேமஸ், வேற என்னென்ன டான்சஸ் வந்து ஃபேமஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டடக்கல் டான்ஸ் ஃபெஸ்டிவல், பட்டடக்கல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இது ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் குடி படுவா அப்படின்ற ஃபெஸ்டிவல், குடி படுவா அப்படின்ற ஃபெஸ்டிவல்ஸ் ஃபேமஸ். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வேற என்ன ஃபேமஸ் அப்படின்னா கம்பாலா ஃபெஸ்டிவல், கம்பாலா ஃபெஸ்டிவல் வந்து ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து ஹம்பி ஃபெஸ்டிவல், ஹம்பி ஃபெஸ்டிவல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல், மேலேயும் கீழேயும் எழுதியிருக்கேன், ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து இது தானியா இல்லை தாண்டியா, சரியா. ஸோ தாண்டியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் அப்படின்னா குஜராத், தாண்டியா வந்து குஜராத். அதுக்கப்புறம் கோதே மோதினி, கோதே மோதினி வந்து கோவா, கோதே மோதினி கோவா, ஓகே பேர்ல இருக்கு கோ, இங்கேயும் கோவா, ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கோவா. அதுக்கப்புறம் கும்மி அப்படின்றது வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா, கும்மி அப்படின்றது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஆடுற டான்சஸ். ஓகே, அடுத்த கேள்வி எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா கேபிட்டல்ஸ். ஸோ கேபிட்டல்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. கேபிட்டல்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா மூலதனம், இது வந்து தலைநகரங்கள் கிடையாது, மூலதனம் தான் வரும், ரைட்டா. ஸோ மூலதனம். ஸோ இப்போ மூலதனம் அப்படின்றது இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெசிப்ட் அப்படின்னா இன்கம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டெப்த்தாக வரைக்கும் போக வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு தடவை லைட்டாக வாசிங்களேன். ஆல் தோஸ் ரெசிப்ட்ஸ், அதாவது கவர்மெண்டோட இன்கம் எல்லாமே வந்து கிரியேட் லயபிலிட்டி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ லயபிலிட்டி அப்படின்றது என்னன்னா சொத்து, சரியா. லயபிலிட்டி அப்படின்னா வந்து நம்மளுக்கு வருமானம் வர அதனுடைய சேமிப்பு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருதுன்னா லயபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுக்கு வர பின்னாடி வர ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கேஸ் வந்து புரியலனாலும் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியுது, ரைட்டா. மேக்ஸிமம் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றப்ப வரப்போ வந்து லைட்டாக வாசிச்சு பாருங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது ஆல் அப்படின்ற வேர்டு இருக்கக்கூடாது, எவ்ரி அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா தான் நம்ம யோசிக்கணும், ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல் தோஸ் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா நார்மலாக கவர்மெண்டோட இன்கம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு சொத்து தான் வருது, அதாவது சேமிப்புல தான் சேருது, ரைட்டா. இன்னொன்னு ஒன்று பாருங்க, த மெயின் ஐட்டம் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரைட்டா. கேபிட்டல் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா மூலதனம், ரெசிப்ட் அப்படின்னா இன்கம், ரைட்டா. ஸோ அப்போ வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கேபிட்டல் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் போய்கிட்டு இருக்கு, அது மூலியமா இன்கம் வருது அப்படின்னா மெயினா வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லோன் ரைஸ்ட் பை கவர்மெண்ட் நிறைய, அதாவது ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, இவங்க கிட்ட இருந்துலாம் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லோன் மூலியமா தான் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்றது வருதான்னு கேட்டா உண்மை அதுதான். ஏன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு கிட்ட இருந்து இந்தியா நிறைய கடன் வாங்குது, அதுக்கப்புறம் உலக வங்கி கிட்ட இருந்து நிறைய கடன் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுதான் கேபிட்டல் ரிசிப்டோட மெயின் ஐட்டமா அப்படின்னு கேட்கறாங்க. இது கரெக்ட் தான், சரியா. இது பின்னாடி வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்கல் டேர்ம்ஸா இருக்கும், ட்ரெஷரி பில், லோனு, அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினா வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஐட்டம் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து வேற ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து லோன் வாங்குறது மூலியமா தான் கிரியேட் ஆகுதான்னு கேட்கறாங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஃபாரின் கவர்மெண்ட் கிட்ட இருந்து லோன் வாங்குறது, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லைக் ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கிட்ட இருந்து தான் காசு அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர் பத்தி கேட்டிருக்காங்க, சரியா. இப்போ நியூ டெல்லியில வந்து அவர் பேர்ல வந்து ஒரு ஸ்டேடியம் ஒன்று கட்டியிருக்காங்க, அந்த ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர் பேர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேஜர் தியான்சந்த் அவர்கள், சரியா. மேஜர் தியான்சந்த் அவர்கள். ஸோ இப்போ மேஜர் தியான்சந்த் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து தெரியணும். இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விசார்ட் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. விசார்ட் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. விசார்ட் அப்படின்னா மந்திரவாதி, சரியா. விசார்ட் ஆஃப், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாக்கி பிளேயர், சரியா. விசார்ட் ஆஃப் ஹாக்கி. ஸோ இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் ஹாக்கி டீம் ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு அடிச்சப்ப 3 தடவை, அதாவது 1928, அடுத்து 4 வருஷம் கழிச்சு 1932, அடுத்து 4 வருஷம் கழிச்சு 1936, 3 வருஷமே வந்து இந்தியன் ஹாக்கி டீம் கோல்டு அடிக்கிறப்ப இவர் வந்து அந்த டீம்ல வந்து விளையாண்டுருக்கிறாரு, சரியா, இந்தியா சார்பா, ரைட்டா. அது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1956 இவருக்கு வந்து எந்த விருது கொடுத்துருக்காங்கன்னா பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க. பத்ம பூஷன் இந்தியாவினுடைய 3வது மிக உயரிய விருது, ரைட்டா. பத்ம பூஷன் விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 29, சரியா. இவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 தான் இந்தியாவில் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். நேஷனல், இவருடைய பர்த் ஆனிவர்சரி, பிஏன்னு போடுறோம், பர்த் ஆனிவர்சரி
நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேயா நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? அதுக்கப்புறம் 1952 இவருடைய சுயசரிதம் ஆட்டோ பயோகிராஃபி, தன் வாழ்க்கை வரலாறை தானே எழுதினாரு. அவர் அதனுடைய சுயசரிதத்தின் பெயர் வந்து கோல். 1952 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் பேர்ல வந்து கேல் ரத்ன விருது, ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா வந்து என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்ன விருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்ன, கேல் அப்படின்னா விளையாடுறது, கேல் ரத்ன அவார்டு அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது அப்படின்ற பெயரு 2021 என்னவா பேர் மாறிச்சு அப்படின்னா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்ன விருது அப்படின்னு வந்துச்சு. மேஜர் தியான் சந்த், அதாவது ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா விளையாட்டு துறையில வந்து அதிக இருக்கிறதுலே வந்து ஒரு மிகப்பெரிய விருது மேஜர் தியான் சந்த் கேல் ரத்ன விருது தான். மேஜர் தியான் சந்த் கேல் ரத்ன அவார்டு அப்படின்ற ஒரு பேரை வந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2021. ஸோ இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வாங்கின இந்தியர் வந்து யார், ஃபர்ஸ்ட் வாங்கினது யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள், ஓகே. இவர் வந்து செஸ் பிளேயர். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை வாங்கிய ஃபர்ஸ்ட் உமன், சரியா? ஃபர்ஸ்ட் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள். ஸோ கர்ணம் மல்லேஸ்வரி இவங்க எப்போ வாங்கினாங்கன்னா 1994-95 டைம்ல வந்து இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க, சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ லாஸ்டா வாங்கினது, அதாவது 2023. இதுவே வந்து இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருதை பொறுத்த வரைக்கும் யங்கஸ்ட் வந்து யார் வாங்கியிருக்காங்க, இருக்கிற சின்ன வயசுல யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அபினவ் பிந்த்ரா. இவர் வந்து ஒரு ஷூட்டர், அபினவ் பிந்த்ரா. ஸோ இது எல்லாமே ஏன் ராஜீவ்காந்தி அந்த அவார்டுக்கு கீழே இந்த ஆரோ மார்க் போட்டு எழுதுறாங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் மேஜர் தியான்சந்த் அப்படின்னு பேர் மாறாதப்ப, ரைட்டா? மேஜர் தியான்சந்த் பேர் இப்போ ரீசெண்டா 2023 வருஷத்துக்கு வந்து யார் வாங்கியிருக்கிறாங்கன்னா 2 பேர். இந்த 2 பேருமே பேட்மிண்டன் சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து டபுள்ஸ் பிளேயர், டபுள்ஸ் விளையாடுறவங்க. யார் அப்படின்னா சிராக் ஷெட்டி, அதுக்கப்புறம் சத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி. சிராக் ஷெட்டி, சத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி, இவங்க 2 பேரும் தான், ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ எந்த இந்திய மாநிலத்துல வந்து குறைவான செக்ஸ் ரேஷியோ, சரியா, குறைவான பாலின விகிதம் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து அந்த செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுதான் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இந்த கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனுடைய செக்ஸ் ரேஷியோ என்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? ஸோ இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு வந்து செக்ஸ் ரேஷியோடுனா 919, சரியா? 919. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜார்க்கண்டுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து 948. நெக்ஸ்ட் வந்து உத்தரகாண்டுக்கு செக்ஸ் ரேஷியோ வந்து 963. நெக்ஸ்ட் வந்து அஸ்ஸாமுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோன்னா 958. அதாவது செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னா 1000 பெண்களுக்கு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்ற விகிதம். இப்போ ஜார்க்கண்ட் அப்படின்னா 1000 மேல்ஸுக்கு 948 ஃபீமேல்ஸ், குஜராத்துக்கு 1000 மேல்ஸுக்கு 919 ஃபீமேல்ஸ் அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்குறப்ப 2011 சென்சஸ் இந்தியாவுடைய சென்சஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுடைய டோட்டல் செக்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னா 943 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ் அப்படின்ட்டு சொல்றது, ரைட்டா? 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள். அப்ப இந்த 943 விட எந்த ஸ்டேட்ல கம்மியா இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. இது கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? குஜராத், ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேள்வி. ஸோ செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்ற விகிதம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஸ்லைடை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இதுல பார்த்தது தான். ஸோ இதுல செக்ஸ் ரேஷியோ மட்டும் நம்ம பார்ப்போம். செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இருக்கலே அதிகமா வந்து அதாவது 1000 ஆண்களுக்கு அதிகமா இருக்கிற பெண்கள் வந்து எங்க இருக்காங்கன்னா கேரளா. இருக்கலே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து எங்கன்னா ஹரியானால, ரைட்டா? இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப எங்க கம்மி அப்படின்னா ஹரியானா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா
மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்தில் அதிகமான செக்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னா வந்து அதிகமா இருக்கிறது மாஹே, கம்மியா இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா டமான் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்து எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான். நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ராஜ்யசபா எலெக்ஷனுக்காக நாமினேஷன் ஃபைல் வந்து ஃபைல் பண்ணாரு. எந்த மாநிலத்துல வந்து அவர் போட்டி போட்டார் அப்படின்றதான் கேள்வி. போட்டின்றது கிடையாது, எந்த மாநிலத்துல வந்து ஃபைல் பண்ணார் அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் குஜராத். சரியா? ஏன்னா ராஜ்யசபாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து நாமினேஷன் பேப்பரை ஃபைல் பண்ணியிருக்கிறார். ஓகே, எந்த ஸ்டேட் அப்படின்னா குஜராத். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார்ல, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களினுடைய கான்ஸ்டிடியூவன்சி என்ன கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னா வாரணாசி தொகுதி. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாரணாசி தொகுதி. அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வந்து எந்த தொகுதி அப்படின்னா காந்திநகர் தொகுதி. சரியா? வாரணாசி அப்படின்றது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு. காந்திநகர் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க கடைசி கேள்வி எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா டெபிசிட் ரிடக்ஷனை பத்தி கேட்டிருக்காங்க. டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனா செலவு பண்றது 1200 ரூபா நான் செலவு பண்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ரூபா டெபிசிட் அப்படின்னா 200 ரூபா டெபிசிட். சரியா? 200 பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப 200 ரூபா நான் வெளியே எங்கேயோ கடன் வாங்கி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ரைட்டா? டெபிசிட் அப்படின்னாலே பற்றாக்குறை தான். இதுல என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினை பாருங்க. கவர்மெண்ட் டெபிசிட். ஸோ கவர்மெண்டோட பற்றாக்குறை அப்படின்றது எப்ப குறையும்? கேன் பி ரெடியூஸ்டு, குறைக்கலாம். எப்படின்னா டாக்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா குறைக்கலாம். நம்ம வரியை வந்து உயர்த்துறதன் மூலியமா வந்து கவர்மெண்டோடைய பற்றாக்குறையை குறைக்கலாமான்னு கேட்டா கரெக்ட் தான். டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணா குறைக்கலாம். அடுத்து ரெடியூஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர். ஒன்னு செலவுகளை வந்து குறைச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பற்றாக்குறை தீருமா அப்படின்னு கேட்டா இதுவும் கரெக்ட் தான். ஒன்னு வரியை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து நம்மளுடைய செலவை கம்மி பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ மெயினா என்ன டாக்ஸ் அப்படின்னா டைரக்ட் டாக்ஸை தான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றது அனைத்து விதமான இந்த இன்கம் வாங்குறவங்களுக்கு அதை வந்து அவங்கள வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்களை தாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து இம்பாக்ட் ஏற்படும். அதனால டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்ற அதுல தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, டைரக்ட் டாக்ஸஸ் எக்ஸாம்பிள் என்ன, இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ டிடினா டைரக்ட் டாக்ஸ், ஐடினா இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றதுக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா இன்கம் டாக்ஸஸ் வரும். டைரக்ட் டாக்ஸஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் டாக்ஸ் வரும். கார்பரேட் டாக்ஸ் இது எல்லாமே வந்து எதுல வரும்னா டைரக்ட் டாக்ஸ்ல வரும். இதுவே இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றதெல்லாம் எதுல வரும்னா சேல்ஸ் டாக்ஸ்ல வரும். அடுத்து சர்வீஸ் டாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கீழே தான் வரும். எக்ஸைஸ் டியூட்டி இன்டைரக்ட் டாக்ஸஸ் கீழே தான் வரும். கஸ்டம்ஸ் இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் கீழே தான் வரும். அடுத்து விஏடி வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கீழே தான் வரும். சரி, இதெல்லாம் டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இதனோட வந்து நம்ம செட் 11 அப்படின்றது முடிச்சாச்சு. ஸோ இப்போ செட் 11 முடிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 220 கொஸ்டின் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ இதே பேட்டர்ன்லேயே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஈஸியா அட் லாஸ்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பல்கா நம்ம முடிச்சிருப்போம். ரிவிஷனுக்குமே தனியா வந்து டோட்டல் ஹிஸ்டரி தனியா, பாலிட்டி தனியா, எக்கனாமி தனியா போடுற மாதிரி ஒரு பிடிஎஃப் அப்படின்றது ரெடி பண்ணிட்டோம்னா கடைசி ஒரு ரிவிஷன் போட்டுடலாம். சரியா? ஸோ இந்த இதை பார்த்துட்டு வந்தாலே போதுமானது தான். ஓகே, தேங்க்யூ.